குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் இது வரைக்கும் பப்ளிக் லாஸ்ட் இயர் 5 இயர்ஸில் என்னெல்லாம் 3 மார்க் வந்திருக்கு கொஷின் பேப்பர்ஸில், பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 5 மார்க்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டு 5 இயர் என்னெல்லாம் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வந்திருக்கு, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதில், ஸோ என்னெல்லாம் வந்து அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வந்து 3 மார்க்ஸு ப்ளஸ் அந்த சப்ளிமெண்ட்ரியில் உள்ள கொஷின் பேப்பர்லேயே உள்ளதையும் நான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர், சப்ளிமெண்ட்ரி ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க, கடகடன்னு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 மார்க்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் உங்களுக்கு அப்படியே கடகடன்னு எழுத தெரியணும், அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்கிறது இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் மார்ச் 2025 வந்தது தான். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், கொஷின் நம்பர் 33 தான் கம்பல்சரி. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும், அந்த 33 தான் இருக்கும். நான் இதை தெரியணுன்ட்டு தான் எடுத்து ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிறதுலேருந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 25th கொஷினை பாருங்கள். ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் ரூல், கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜ் ரூல். இதில் ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் 2 ரூல் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 ரூல் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரூலோட பேரை மறக்காமல் எழுதுங்க. கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல், அது நிறைய பேர் மறந்துடுவாங்க, அதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ 2 ரூல் எழுதும்போது அதோட நேம் எழுதிட்டு அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 26 கொஷின் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 27 பார்த்தீங்கன்னா, கிவன் அக்கௌண்ட் ஆஃப் அ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 28 கொஷின், வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சிஸ்டம் ஓவர் அ டைரக்ட் கரண்ட் சிஸ்டம், அதாவது ஏசி ஓவர் டிசி, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான 3 மார்க் தான். நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்லையுமே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சேம் கொஷின் எங்கேயும் வந்திருக்கு. எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஆப்டெயின் த ரிலேஷன் பிட்வீன் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் ஒரு ஈக்குவேஷனாக வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஒரு 3 பாயிண்ட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுதிட்டீங்க, கூலம்ஸ்க்கும் கிராவிடேஷனும் எழுதினாலே இது வந்துடும். நெக்ஸ்ட்டு 32 பார்த்தீங்கன்னாலும் ஈஸியானதான். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரி கொஷின் எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அது எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு 33 கம்பல்சரி ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எங்கெல்லாம் கொஷின்ஸ் சொல்லியிருக்கணும் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி அந்த கொஷினை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் உள்ளதை மட்டும்தான் நான் வேகமாக ரீட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து வீடியோஸ் சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கவர் ஆன மாதிரி இருக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் ஜூன் மந்தில் வந்தது, 2025 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் 25th கொஷின் பாருங்கள். மென்ஷன் த வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிக்கல் ப்ரிசம். ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க, அந்த டயக்ராமை வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன், derive an expression for a torque expressed by dipole due to a uniform electric field. ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 28 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 29, எக்ஸ்பிளைன் பீட்டா டிகே. பீட்டா டிகே, அல்ஃபா டிகே, அந்த மாதிரி உள்ள கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான், அதையும் படிச்சுக்கோங்க. அல்ஃபா டிகேவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30th ஒன் பாருங்கள். வாட் ஆர் அ ஃப்ரான்ஹோஃபர் லைன், how are they useful in identification of element present in the sun. இது ரொம்ப சின்ன கொஷின், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் list the laws of photoelectric effect. இதுவும் ஈஸியான கொஷின் தான், இதுவும் பாருங்க. நெக்ஸ்ட் கம்பேர் டயா, பேரா அண்ட் ஃபெரோமேக்னட்டிசம். நெக்ஸ்ட் 133 வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் போகலாம். மார்ச் 2024 என்னெல்லாம் கொஷின் வந்திருக்குன்னு பார்ப்போம். டிஸ்கஸ் த பீட்டா டிகே ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஏற்கனவே வந்த கொஷின், மேலே ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தோம், அதே கொஷின் தான். நெக்ஸ்ட்டு 26 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 27 பார்த்தீங்கன்னா, derive the equation for effective focal length for a lens in contact. அதான் 27 கொஷின். நெக்ஸ்ட்டு 28 define current sensitivity, state the factors which increase the current sensitivity of a galvanometer. 29th கொஷின், how many photons per second emanate from a 50 megawatt laser of 640 nanometer. இது ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 26ம் ஒரு ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு 29ம் ஒரு ப்ராப்ளம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ப்ராப்ளம் நல்லா தரவாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சாவே உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரளவுக்கு ஆன்சர் டெரைவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா தரவா இருங்க. நெக்ஸ்ட்டு 30th கொஷின் பாருங்கள். ஈக்குவேஷன் ஃபார் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ
solenoid அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஆப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ் லா. ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது தான், ரொம்ப ஈஸியான 3 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 33 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்திருக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் கேட்டது, அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 2024 வந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் ஃபஸ்ட்டு தியரம் மட்டும் அதை ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதை ப்ரூவ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 26 கொஷின் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. 27 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான். 28 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரீஸ் ரெசிஸ்டர் நெட்வொர்க். அதாவது நீங்கள் 10th படித்தது தான், ரெசிஸ்டர் கனெக்டட் இன் அ சீரீஸ் காம்பினேஷன், அதை தான் கேட்டிருக்காங்க. RS = R1 + R2 + R3ன்னு ஒன்று பண்ணுவீங்களா, அந்த கொஷின் தான் இதில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 29 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 30 கொஷினில் பாருங்கள், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலும் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏதோ ஒரு கொஷின், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி உள்ள கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லா லெசன்லையும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷினை தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், derive the relation between a F and R for a spherical mirror. F and R னா focal length and radius of curvature, அதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 32 கொஷின் பாருங்கள், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம், சேம் கொஷின். நெக்ஸ்ட்டு 33ல் ஆஸ் யூஷுவல் கம்பல்சரி ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பேப்பர் பார்க்கலாம். மார்ச் 2023 மார்ச்சில் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். 25ல் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல். இங்கே பார்த்தீங்களா, மேலே வந்து உங்களுக்கு கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ரூல் எது, செகண்ட் ரூல் எதுன்னு அந்த டாப்பிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை எழுதுங்க, அதுக்காக தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு 27 பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கன்வர்ஷன் ஆஃப் அ கேல்னோமீட்டர் இந்த அம்மீட்டர். அதேமாதிரி கேல்னோமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர்னு ஒரு கொஷின் இருக்கும், அதுலேயே அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின், ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு வில் யூ இன்டியூஸ் அன் EMF பை சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்ட் பை த காயில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இதையும் படிங்க. 28th கொஷின். நெக்ஸ்ட் 29 பாருங்கள், ஏற்கனவே ரிப்பீட் ஆனதான், வாட் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ், அதுதான் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 30th கொஷின் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 31ல் வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத், அதுக்கான ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அது 31. நெக்ஸ்ட்டு 32 3 laws ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். 33ல் கேட்டது ஒரு ப்ராப்ளம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்த ப்ராப்ளம், 33ல் கேட்ட ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த், அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர் 2023 பார்க்க போகிறோம். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது கொஷின் வந்து ஏற்கனவே நீங்கள் செகண்ட் லெசனில் படித்த சேம் கொஷின் தான். கம்பேர் த EMF ஆஃப் 2 cells யூஸிங் அ பொட்டென்ஷியோமீட்டர்னு ஒரு கொஷின் படிப்பீங்களா, அதே கொஷினுக்கான ஆன்சரை அப்படியே இதில் எழுதி வச்சுருங்க. சேம் கொஷின் தான் இது. நெக்ஸ்ட்டு 26 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஒரு இது, அதாவது ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 26th கொஷின். 27th கொஷின் வேரியஸ் எனர்ஜி லாஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்கனவே கேட்ட கொஷின். 28ல் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிரவுஸ்டர்ஸ் லா. உங்களுக்கு ஸ்டேட் பிரவுஸ்டர்ஸ் லா மட்டும்தான் புக்கின், அதாவது புக் பேக்கில் இருக்கும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிரவுஸ்டர்ஸ் லா வந்து புக்கின் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சரை தேடி எடுத்துக்கோங்க. அந்த கொஷின் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ்லி கவர்மெண்ட் டாஸ்க் கொஷின்ஸ் இருக்கும்ல, உங்களோட சுறா கைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், அங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்து படிச்சிருங்க. 28th கொஷின். 29th கொஷின் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 30 எக்ஸ்பிளைன் ஆல்ஃபா டிகே. ஏற்கனவே நம்ம பீட்டா டிகே பார்த்தோமா, சேம் இங்கே ஆல்ஃபா டிகே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 31 வந்து ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 2-3 லைன்ஸ் அந்த இது எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 32 கொஷின் லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதாவது எஃப்எம்மோடதை கேட்டிருக்காங்க. 33 ஆஸ் யூஷுவல் கம்பல்சரி ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மார்ச் பப்ளிக்கில் வந்த 2022 கொஷின் பேப்பர். ஏற்கனவே ரிப்பீட் ஆன கொஷின் தான் 25th. இங்கே பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் F and R, அதாவது ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு obtain ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதோட நமக்கு 3 or 4th டைமும் என்னமோ ரிப்பீட் ஆகுது இந்த கொஷின். ஸோ இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 28 ரொம்ப ஈஸியானது. அதாவது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் NPN டிரான்சிஸ்டர் இருக்கும்போது அதாவது சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைய சொல்கிறான். ரொம்ப ஈஸியான காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர் மூணுத்துக்கானதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியான கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் 29 பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போலராய்ட்ஸ். 30
பார்த்தீங்க அப்படின்னா derive the expression for a resistant capacitance when a capacitor connected in a series. கெப்பாசிட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் அதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 31 வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. 32 சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் அப்புறம் பார்த்தோம் இதே வீடியோவில். நெக்ஸ்ட்டு 33 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் ஜூன் 2022 வந்த கொஸ்டின் பார்க்கலாம். obtain an expression for a எனர்ஜி ஸ்டோர்டு இன் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் கூட, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 26 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 27 கிவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ ஃபோட்டோ எமிசிவ் செல் அலாங் வித் தட் ரீட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 28 பார்த்தீங்கன்னா மென்ஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் ஏற்கனவே வந்துச்சு, சேம் கொஷின் தான். வாட் இஸ் ஜெனர் டயோட், மென்ஷன் எனி 2 uses ஆஃப் ஜெனர் டயோட். நெக்ஸ்ட் 29 கொஷின் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு 30 கொஷின் பாருங்கள். வாட் இஸ் சீபேக் எஃபெக்ட் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இது 2 மார்க்காக இருக்கும், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். 32 பார்த்தீங்கன்னா ஏசிஸ் அட்வான்டேஜஸ் தென் டிசி எக்ஸ்பிளைன், அந்த கொஷினும் ஏற்கனவே ரிப்பீட் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு 33 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்ச் 2021 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல், இதோட 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வாட் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி வாட் ஆர் த கண்டிஷன் டு அப்டெயின் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனையும் சேர்த்து படிங்க 26th கொஷின் படிக்கும் பொழுது. ஸோ இந்த கொஷின் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட கவர்மெண்ட் ஆஸ்க் கொஷினில் சுறா கைடில் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துருங்க. 26th டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன்ஸ் என்னன்னு சேர்த்து படிங்க. 27 லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ். 28 வந்து obtain the expression for energy stored in a parallel plate capacitor. ஸோ அந்த இது ஏற்கனவே ரிப்பீட் ஆனதான் அந்த கொஷின் திரும்ப வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 29 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அது. நெக்ஸ்ட்டு 30 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 31 வந்து சர்க்யூட் டயக்ராம் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அதோட வேவ் ஃபார்மோட சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாகவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தியரியுமே படிங்க, அதோட டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 32 பார்த்திங்கன்னா எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்கனவே கேட்ட கொஷின் இம்பார்ட்டன்ட். 33 இது நமக்கு இம்பார்ட்டண்டான கொஷின், இதுவுமே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது யுரேனியம் கொஷின். 33யும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் 2021 வந்த கொஷின் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ parallel plate capacitor, அடுத்த டிஃப்ரென்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஃபுல் வே ரெக்டிஃபையர் வேரியஸ் லாஸஸ் யுரேனியம். ஸோ சேம் கொஷின்ஸாக ரிப்பீட் ஆகுது இதுலேயுமே. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் தரவாக இருக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த ஒரு கொஷினுமே லீவ் பண்ணாதீங்க. இந்த கொஷின் லீவ் பண்ணுறேன், இதை சாய்ஸில் விட்டுக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்தையுமே படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், அதாவது இது வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னெல்லாம் 2 மார்க்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹாஃப் இயர்லிக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்காக நான் கொடுத்துருக்க அந்த 5 மார்க்ஸ் ஏற்கனவே போட்ட வீடியோ 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுங்க. இந்த 3 மார்க்ஸ் படிச்சிங்க, 2 மார்க்ஸ் படிச்சுங்க. இதை தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் ஒவ்வொரு லெசனுக்குமே போடுறேன், அது எல்லாமே அடுத்த தரவு பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு இதில் பயம் இல்லாமல் போகலாம் பப்ளிக், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஃப் இயர்லியில் நல்ல மார்க் வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும், பப்ளிக்லேயும் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். வில் see you in the next video. Bye.